விஜய் பிரபாஸ் 2 பேருமே சவுத் சினிமா பவர்ஃபுல் ஸ்டார்ஸ். இப்போ வர பொங்கல் 2026 ஜனநாயகன் விஸ் தி ராஜசாப் கிளாஸ் நடக்குது. இந்த 2 படங்களும் ஒரே தேதியில் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம். ஆனால் இந்த கிளாஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்கும், யாருக்கு அதிகளவு ஆதரவு கிடைக்கும், அதான் இப்போது பார்க்கலாம். விஜயின் ஜனநாயகன் தமிழ்நாடுல ஆல்ரெடி ஸ்கை ஹை எக்ஸ்பெக்டேஷன். விஜய் எந்த படம் பொங்கலுக்கு போட்டால் பாக்ஸ் ஆஃபீஸ் பக்கா செலிப்ரேஷன் தான். ஆனால் பிரபாஸ் தி ராஜசாப் கூட ஹைப் பண்ணிக்கிட்டே இருக்கு. லாஸ்ட் மூவி கல்கி ஹியூஜ் சக்ஸஸ் கொடுத்தது. அதனால் ஆடியன்ஸ் சைடில் பாசிட்டிவ் மூட் இருக்கு. அதனால் இப்போ ஃபேன்ஸ் மைண்டில் ஒரே கேள்வி, விஜயா பிரபாஸா? தியேட்டர் விநியோகம் தான் பிக்கஸ்ட் வார். தமிழ்நாட்டில் விஜய்க்கு 90% தியேட்டர் டாமினேஷன் உறுதி. ஆனால் தெலுங்கு ஸ்டேட்டில் ஆந்திரா, தெலுங்கானா பிரபாஸுக்கு மாஸ் கிரேஸ் அதிகம். ஸோ அதனால் ஆரம்ப வாரத்திலே தியேட்டர் ஸ்பிளிட் கடினமாக இருக்கும். சில ரிப்போர்ட் படி விஜய் படம் தெலுங்கு ஸ்டேட்டில் லிமிடெட் ஸ்க்ரீன் தான் கிடைக்கும். அதே சமயம் பிரபாஸ் படம் தமிழ்நாட்டு பக்கம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். இது மட்டுமல்ல, சிவகார்த்தியின் பராசக்தி, சூர்யா, கருப்பு கூட பொங்கல் ரேஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் பொங்கல் சீசனில் தியேட்டர் புக்கிங் ஃபுல் ஃபயர் தான். ஃபேன்ஸுக்கு மட்டுமல்ல, நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடைக்க போகுது. ஆனால் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் பண்ணி கொடுக்கும்போது பெரிய சேலஞ்சு. இப்போ சோசியல் மீடியாவில் ஆல்ரெடி விஜய் ஃபேன்ஸ் பிரபாஸ் ஃபேன்ஸ் கிளாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2 பேருக்கும் சவுத் இந்தியா முழுக்க மாஸ் ஃபாலோவிங் இருக்கு. பொங்கல் இன்னும் சில மாதங்கள் இருக்கும் போதிலும் ஹைப் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ட்ரேட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற மாதிரி பொங்கல் 2026 பாக்ஸ் ஆஃபீஸ் சுனாமி வரப்போகிறது உறுதி. அப்படியானால் இப்போ கேள்வி, பொங்கல் 2026 பாக்ஸ் யார் கிங் ஆவாங்க? ஜனநாயகன் விஜயா இல்லை தி ராஜசாப் பிரபாஸா? உங்கள் கருத்தை கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.